Hello, guys. Welcome back to our Sunday episode. We are going to discuss today about the afternoon match, Lucknow versus Hyderabad. Hi, guys. Hello. Hello, 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 hello. hello. Okay. First of all, LSG unexpected win in Hyderabad's home ground. First thoughts, guys. Mm. So And LSG ஒரு yeah, லைக் நல்ல ஒரு எல்எஸ்டி yeah, வந்து go ahead, Rajat. எல்எஸ்டி வந்து லைக் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா லைக் ஹைதராபாதோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனோட விக்கெட்ஸ் அவங்க லைக் ரொம்ப லைக் சீக்கிரமா எடுத்தது வந்து லைக் அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட். அண்ட் லைக் நல்லா டைட் பண்ணாங்க. ஸோ அந்த பவுலிங் லைனப்பை வச்சுட்டு அவங்க வந்து செம்மையா டைப் பண்ணாங்க. ஸோ லைக் எல்எஸ்ஜி கூட ஒரு காம்படிஷன்ல இப்போ இருக்குன்றது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஐ மீன் காட்டிட்டாங்க நாங்களும் காம்படிஷன்ல இருக்கோம்டா அப்படின்ட்டு. Okay, let's start with the Hyderabad's batting. Yeah, I think Shami bowled really well at the top. Shami and Prince Yadav பயங்கரமா ஸ்விங் பண்ணிட்டாங்க ஓப்பனிங்லேயே. ஸோ அந்த டாப் த்ரீ த எக்ஸ்பெக்டட் பவர் டியோ ஆஃப் ஹைதராபாத் ஹெட் அபிஷேக் கிஷான் மூணு பேரும் டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க அந்த ரெண்டு பேரோட ஸ்விங் bowlingல. ஸோ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். ஹவு குட் வாஸ் ஷமி? செம்மையா போட்டார், நோ டவுட். Shami, someone from SRH. Common dialogue. Someone from RCB and someone from SRH தான் இன்னைக்கு மேஜிக் பண்ணான். ஆனால் பெருசா bowling பத்தி பேசுற மாதிரி ஒன்றும் இல்லை எல்ஜி சைடு. ஐ மீன் ஒருத்த மட்டும் தான் என்ன தட் இஸ் இன் டுடேஸ் கேம் இட் வாஸ் வந்து ஷமி. ரெஸ்ட் வேற யார் பார்த்தாலும் எல்லாம் அடி வாங்குவாங்க சார். ஆவேஷ் கான் ரொம்ப நினைச்சு பார்த்து ஐ மீன் நம்ம எதிர்பார்த்தோம். அப்புறமா திக்விஜய் ராத்தியா கூட நம்ம ரொம்ப இது பண்ணி பார்த்தோம். பட் இட் டென்ட் கோ குட். ஐ மீன் தே ஆல் ஒரு ஏதாவது ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாங்க. பட் ஷமி இது ஓவரால் 4 ஓவர்ஸ் பார்த்தா ஐ திங்க் ஹி கேவ் ஒன்லி சிங்கிள் டிஜிட் 9 or 10 runs தான் கொடுத்தா வித் ஆமா 2 wickets. Then yes, again நைன். coming back to SRH batting, top and SRH batting கூட நம்ம நேற்று ப்ரிவியூல கூட பேசி பார்த்தோம். லைக் மோஸ்ட்லி ஈஷான் ஆடுவாங்க இல்ல ஹெட் ஆடுவாங்க. பட் ஹோம் கிரவுண்ட்லயே விளையாட மாட்டேங்கிறாங்க. தி ஆல் பிளேஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் அந்த இது இருக்கும். இப்போ நம்ம எல்லா டீம்ல இருந்து ஒரு ஹோம் கிரவுண்ட்ல ஆடினா கூட எல்லாம் நல்லா தான் விளாடுறாங்க. பட் இங்க பார்த்த மாதிரி இட் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட். பட் யா, கிளாஸ் அண்ட் ஒன் மேன் ஸ்டாண்டிங் அவர் மட்டும் தான் இன்னைக்கு நல்லா விளாடணும். ஸோ அவர் கூட வேணும் நிதிஷ்குமார் ரெட்டி கூட நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. ஸோ அதனால தான் அட்லீஸ்ட் தே ரீச் டு சம் டீசென்ட் டோட்டல். இல்லைன்னா இவங்க 2 பேர் கூட கொலாப்ஸ் ஆயிட்டுங்க ஃபார் ஷோர் தே வுட் ஹவ் ரீச்ட் சம்வேர் அரௌண்ட் 100 and 120 இந்த மாதிரி இதுல தான். அண்ட் அகைன் லைக் எல்எஸ்சி bowling பார்த்தா நல்லா தான் போட்டாங்க. பட் கிளாஸ் அப்புறமா நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க 2 பேரும் டிவைட் பண்ணி பவுலர்ஸ்க்கும் அவங்க கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. லைக் ஓவர் த ரன்ஸ். ஆக்சுவலி அவங்க பேட்டிங் டோட்டலி டிபெண்டா அந்த ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப்ல தான் இருந்துச்சு, கிளாசன் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ அது அவங்க 2 பேரும் ஆடலன்னா ஆக்சுவலி அந்த 150 160 ரேஞ்ச் போயிருக்காது. அவங்க ஆக்சுவலி அவங்க 2 பேரும் ஆல்மோஸ்ட் 100 ரன் பார்ட்னர்ஷிப் படிச்சாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல தான் அவங்க அங்க வரைக்கும் ரீச்சே ஆனாங்க. பட் யா, ஐ ஹேவ் டு சே கிளாசன் வேற எங்கேயும் ஆடுறது இல்ல, இங்க மட்டும் தான் ஆடுறான். அண்ட் வித் தட் கைண்ட் ஆஃப் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவங்க 160 ரீச் ஆனதே பெரிய விஷயம் தான் சொல்லணும், டு பி ஃப்ராங்க். ஸோ தட் இட் செல்ஃப் வாஸ் அ பிக் டாஸ்க். கமிங் டு தேர் எல்எஸ்ஜி bowling, அகைன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஷமி தான் அந்த ஸ்டார்ட். ஷமி அவங்களோட எக்ஸ் ஹைதராபாத் டீமை வச்சு செஞ்சுட்டான். டாப் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இவனை வேற பிரின்ஸ் யாதவ் வேற ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க ஸ்விங்கு. நல்ல ஒரு சேஞ்ச் அது. அவங்க ஈஸியா ஆவேஷ் கானியோ இல்ல வேற யாரையாவது ஆட வச்சிருக்கலாம். பட் ஸ்விங் பண்ற பிரின்ஸ் யாதவை போட்டு நல்ல ஒரு இது பண்ணாங்க. ஸோ அது ஒரு குட் திங் அபவுட் தெம். அண்ட் அதர் தென் தட் திக்வேஷ் ராத்தி பிக் பண்ணா. ஸோ அதெல்லாம் லைக் ஆஸ் யூஷுவல் ஆவேஷ் கான் லாஸ்ட்ல பிக் பண்ணா. ஸோ அதெல்லாம் நார்மல் தான், expected around the wickets. So let's move on to the second batting. LSG ஓட பேட்டிங் சிம்பிள் சேஸ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்கன்னு தோணல எல்எஸ்ஜி. எக்ஸாக்ட்லி ஐ மீன் எல்எஸ்சி பேட்டிங். ஐ மீன் அந்த பேட்டிங் பத்தி பேசினா ஐ திங்க்
நீங்க நீங்க யாருன்னா பாத்தீங்கன்னா இட் வாஸ் 12 ஓவர்ஸ்க்கு இட் வாஸ் அ வெரி குட் இதா வச்சிருந்தான் ம். ஆமா. எல்எஸ்ஜி. நான் நினைச்சேன் 16 17 ஓவர்ல கேம் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. பட் பார்த்தா அங்க கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஐ திங்க் நம்ம பேசாம அது யாரு பூரன், அப்துல் சமத், இவங்கெல்லாம் பவர் ஹிட்டர்ஸ். அது என்ன பண்றான்னு தெரியல. எல்லாம் ஐ மீன் எனக்கு எப்படி தெரியுமா வந்து எல்எஸ்சி பேட்டிங் பார்த்தா ஒன் மேன் ஷோ மட்டும் தான் தெரியுது. ஓவரால் பார்த்தா அது ரிஷப் பண்ட் மட்டும் தான். அவர் தான் எல்லா ஆமா மேட்ச்ல அவ கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. எல்லா மேட்ச்ல அவ மட்டும் தான் கான்ட்ரிபியூட். அந்த புள்ளி இது ஸ்குவாட்ல பார்த்தா அவ மட்டும் தான் ஹைலைட்டா தெரியுறா. ஏடன் மார்க்கர் நம்ம ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ணோம், அவ போக மாட்டேங்கிறான். மிச்சல் மாஸ்டர் வேர்ல்ட் கப் வினர், அவனும் போக மாட்டேங்கிறான். ஐ மீன் அப்படின்னு ஸ்குவாடே சேஞ்ச் பண்ணு நம்ம. முந்தே ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி அப்புறமா யாருமே ஆர்ஆர் ஆடினாங்க எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் மேட்ச். அந்த மேட்ச்ல கூட நம்ம சொன்னோம் ஐ திங்க் பேட்டிங் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணோம், இல்லை ரிஷப் பண்ட் ஓப்பன் பண்ணோம், அந்த காம்பினேஷன். ஆனாலும் பேட்டிங் லைனப் கூட சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனாலுமே அதே மாதிரி பட் அவங்க புரான் சேஞ்ச் பண்ணாங்க, பவருக்கு அந்த போன ஒரு சீசன் சேஞ்ச் தான் கொண்டு அவுட். வந்தாங்க. அந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க வாபஸ். ரிஷப் பந்த் ஓப்பனிங் அனுப்பாம ஒன் டவுன்ல அனுப்பிட்டு அந்த ஒரு சேஞ்ச் மார்க்ரம் மேல ஆட வச்சாங்க. மார்க்ரம் டிட் வெல். அகைன் மிச்சல் மார்ஷ் அகைன் ஒரு ஸ்டார்ட் கிடைச்சு, மார்க்கம் பட் அது கன்வெர்ட் பண்ண முடியல. பட் ரிஷப் பந்த் எப்படியோ லாஸ்ட் வரைக்கும் ஆடிட்டான். நிக்கலஸ் புரான் தான் லாஸ்ட் சீசன்லாம் நம்பர் 3ல ஆடிட்டு இருந்தான். பட் எப்படியோ ரிஷப் பந்த் அந்த பிளேஸ் பிடிச்சிட்டான். ஐ திங்க் வில் பி ஸ்டேயிங் அட் நம்பர் 3 இனிமேல் நினைக்கிறேன். நிக்லஸ் குரான் ரொம்ப கீழே ஆடுறான்னு ஐ ஃபீல். நம்பர் 5 இஸ் டூ லாங் ஃபார் ஹிம் அப்படின்னு தோணுச்சு. மேபி நம்பர் 4 அட்லீஸ்ட் ஆட வைக்கலாம் அவனை. நம்பர் 5 மேபி டெப்த் இல்லைன்னு சொல்லிட்டு நம்பர் 5ல ஆட வைக்கிறாங்க நினைக்கிறேன் அவனை. பட் ஸ்டில் அகைன் ஃபெயில் ஆயிட்டான், ரன் அவுட் ஆயிட்டான். ஸோ லைக் லாஸ்ட் மேட்ச் லைக் லாஸ்ட் எல்எஸ்ஜி மேட்ச்ல வந்து லைக் லைக் அவங்க டீம் டோட்டலா எப்படி இருக்குன்னா லைக் இப்போ அவங்க ஆடுற விதம் பார்த்தா ஒரு பண்டோட பேட்டிங் தான் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி லைக் பண்ட் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா ஆடுறதுனால அவங்க ஸ்கோர்ஸ் வந்து லைக் அவ்வளோ தூரம் வருது. ஸோ மற்ற பேட்டிங் லைன் அப் எல்லாம் பார்த்தா இப்போ பவர் ஹிட்டர்ஸ் லைக் தேர் நாட் டூயிங் தேர் ஜாப்னு தான் எனக்கு தோணுது. இவ்வளோ இந்த இந்த கம்மி ரன்னை கூட அவங்க சேஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன். ஒரு வேலை லைக் பண்டோட விக்கெண்ட் கொஞ்சம் அர்லியா போயிருந்துச்சுன்னா லைக் அது ஹைதராபாத் பக்கம் திரும்பி இருக்குமோன்ற ஒரு இது கூட இன்ஸ்டிடியூஷன் கூட ஆயிருந்திருக்கும். பட் கடைசி வரைக்கும் ஆடினதுனால அவங்க வந்து ஏபிள் டு மேக் இட். லாஸ்ட் ஓவர்ல கூட ரொம்ப டிராமா ஆயிடுச்சு ஆக்சுவலி. 1 பால் 3 ரன் இருக்கும்போது 2 டாட் அடிச்சு லாஸ்ட் செகண்ட் பால்ல பினிஷ் பண்ணி சும்மா அன்னெசரி ஸ்டப்ஸ் அதெல்லாம் தோணுச்சு. ஐ மீன் அவங்க எல்எஸ்ஜி பேட்டிங் பார்த்தாலுமே லைக் இப்போ நம்ம பார்த்தோம் இந்த ஸ்ட்ரகிள். ஏன்னா அங்க யாருமே விளையாடல, அவன் மட்டும் தான் விளையாடணும். ஆமா ஆமா அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்குவாட்ல பார்த்தா அவன் தான் கொஞ்சம் சின்ன பையன். மிச்சம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். ஆமா எல்லா வேர்ல்ட் கப்ல ஆடினாங்க எல்லாம். பட் இந்த ரிஷப் பந்த் இந்தியா ஸ்குவாட்ல இல்ல, வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருக்குல்ல. இப்போ யாரோ விளையாடினாங்க அதர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் ஒரு ஸ்குவாட்ல இருந்தாங்க. பெரிய பெரிய லீக் விளையாடினாங்க, சாம்பியன்ஸ் T20 வேர்ல்ட் கப் விளையாடினாங்க. நிக்கோலஸ் புரன் வெஸ்ட் இண்டீஸ் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வேற லீக்ல எல்லாம் ஆட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆயுஷ் பாடினி ஆகட்டும், அப்துல் சமத், இவங்க எல்லாம் லீக் மேட்சஸ் விளையாடுறாங்க. பண்ணிட்டு மத்த தான் எங்கேயோ விளையாடல. ஆனா அதை சொன்ன மாதிரி ஒன்லி கை ஷோயிங் எவ்ரி மேட்ச் த கான்ட்ரிபியூஷன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி மார்க்கம் நேற்று கூட நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மார்க்கம் ஷுட் கோ வித் மார்க்கம் விளையாடணும். ஓவர்ஸ் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்ல பார்த்தா 2 பவுண்டரி போயிடும், தட் இஸ் 2 சிக்ஸஸ். அது அச்சு இவ மட்டும் தான் மார்க்கம். மிச்சம் எல்லாருமே வராங்க அவுட் ஆகுறாங்க, வராங்க அவுட் ஆகுறாங்க. ஐ மீன் இந்த மாதிரி ஐ மீன் they have to work on the squad. I think எல்லாரும் 2 மேட்ச் உட்கார வச்சுட்டு they have to get some new faces in the team. இல்லைன்னா இந்த மாதிரி ஆடினா எல்ஐஜிக்கு எல்லா மேட்சும் எப்படி தான் இருக்கும். அவங்க யாரும் லிவிங்ஸ்டனை கூட இந்த சைடு வச்சுக்கிறாங்க எஸ்ஆர்எஸ்ல. அவன் என்ன விளையாடினான்? அவனும் 2 காட்டிட்டு அவுட் ஆயிட்டான். அவனும் பெருசாலாம் ஆடல, ஒரே ஒரு 6 அடிச்சான். பட் ரொம்ப புவரா ஆடினான். ஸ்ட்ரைக் ரேட்லாம் 20 பால் 14 சம்திங் அடிச்சான். பட் அவனும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கலாம் லைக் ஆடினாங்கன்னா டாப் 3 பில்லர் தான் அவன் அங்க நிக்கணும் அப்படின்னு தான் ஆடினான் கிளாசன் கூட. பட் அது அவங்களுக்கே ஒரு ஆஃப் அடிச்சிச்சு. சொல்லுங்க. அப்புறமா போலிங் இவங்க when it comes to SRH bowling கூட அவன் வந்து ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் அதான் சொல்றோம்.
SRH has to work on bowling. உனாத்கட் அட்லீஸ்ட் நம்ம பேசிட்டு இருந்தோம், அட்லீஸ்ட் அவ ஹிஸ் டேக்கிங் த டீம். அவ பார்த்தா 50 45 50 ரன்ஸ் அடி வாங்கினான் அவனும். மலிங்கா பத்தி பேசணும், அவனும் அடி வாங்கினான். ஐ மீன் ஹர்ஷல் பட்டேல் அப்படின்னு பார்த்தா ஹர்ஷல் பட்டேல் மட்டும் தான் கரெக்டா போட்டு ஆக்சுவலி டீசெண்டா போட்டான். ஹர்ஷ் தூபே கூட நல்லா போட்டான், 2 விக்கெட்ஸ் எடுத்தான் ஸ்டார்டிங்ல. ஃபர்ஸ்ட் ஓவர் அவன் தான் போட்டான், அவனும் நல்லா போட்டான். ஐ திங்க் உனத்கட் மட்டும் தான் அடி வாங்கினான் நேத்து. மும்பைக்கு ஆன மாதிரி அவன் 4 பவுலர் ஈஸியா ஆடிட்டு உனத்கட மட்டும் டார்கெட் பண்ணிட்டாங்க. மீதி எல்லா பவுலர்ஸும் எக்கனாமிக்கலா போட்டாங்க, பட் உனத்கட மட்டும் டார்கெட் பண்ணிட்டான். ஸோ எனிவே லோ ஸ்கோரிங் இருந்ததுனால ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களாலையும். 160 ஈஸிலி சேசபிள் தான் தோணுச்சு அந்த கிரவுண்ட்ல. ரஜு ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். எல்எஸ்ஜி வந்து லைக் அவங்க பேட்டிங்ல கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா ஐ திங்க் லைக் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தே ஆர் இன் டு த காம்படிஷன் தான் தோணுது. ஏன்னா லைக் ஷமி இருக்கிற ஃபார்மை பார்த்தால எனக்கு தெரிஞ்சு லைக் அவங்க ஒரு நல்ல ஃபைட்டு கொடுக்குற டீம் தான் தோணுது. அண்ட் அவங்க ஜெயிச்சிருக்காங்க கூட இப்போ லாஸ்ட் மேட்ச் கூட. ஸோ எனக்கு அவங்க பேட்டிங்ல இப்போ யார் யார் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணி திருப்பி கம்பேக் கொடுத்தாங்கன்னா எல்எஸ்ஜி கூட ஃபைட்ல இருக்குன்னு தான் எனக்கு வந்து. ஹைதராபாத் இட்ஸ் லைக் சேம் கேஸ். அவங்க வந்து பேட்டிங் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஏன்னா பவுலிங் அவங்க யாருமே இல்லை. இப்போ நீங்க வேற யோசிக்கணும்னா கூட யார ஒரு கொஸ்டின் தான் அங்க இருக்கு. அவனுக்கு வேற யாரும் ஹை ஸ்கோர் டார்கெட் செட் பண்ணாங்கன்னா மேபி ஹைதராபாத் கேன் டிஃபெண்ட். அவனுக்கு வேற யாரும் இல்ல, பேட் கமின்ஸ் மட்டும் தான் வரணும், வேற யாருமே இல்ல அவங்க டீம்ல வர்றதுக்கு புதுசா. ஸோ வந்தாலும் பெருசா சேஞ்சஸ் எல்லாம் ஏதாவது ஆகுமான்னு கேட்டா இந்த டாப் 3 கிளிக் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு சீசன் ரொம்ப டல்லா தான் இருக்க போகுது. ஸோ when they are also not that good in terms of bowling ன்னு தான் தோணுது எனக்கு. even batting also struggling. so இந்த டீமே டஃப் தான். what next for them னா I think SRH is facing Punjab and Lucknow is facing I think KKR. so லக்னோக்கு கொஞ்சம் KKR மாதிரினா ஆல்மோஸ்ட் சிமிலர் டீம் தான் அதுவும். both the teams are in equal strength தான் சொல்லணும். யாராவது பேட்டிங்ல பட்டுச்சுன்னா நல்ல மேட்ச் போகும். பட் ஐ திங்க் ஹைதராபாத்துக்கு பஞ்சாப் வில் பி டஃப் டாஸ்க். பஞ்சாப் வந்துட்டு நல்ல ஃபார்ம்ல இருக்கிற டீம். ஸோ பஞ்சாப் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் தம் தோணுது திஸ் டீம். பட் நோபடி நோஸ், SRH சர்ப்ரைஸ் பண்ணாலும் பண்ணலாம். அவங்க எப்ப அடிப்பாங்கன்னே தெரியாது. திடீர்னு ஒரு மேட்ச் வந்துட்டு 260 270 அடிச்சுட்டுவாங்க, சொல்லவே முடியாது. ஸோ we never know. Any final thoughts guys? Yeah, same as last match சொன்ன மாதிரி SRH has to improve on batting lineup. Bowling lineup also, again bowling lineup நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சொல்லிட்டு வாங்கினோம். SRH bowling lineup ரொம்ப கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் யா கம்மிங் பேக் டு LSG பேட்டிங்ல ஐ மீன் LSG ஸ்குவாட்ல ரிஷப் அண்ட் மத்தோட்டா ஹைலைட்டா தெரியுதா? யார் எல்லாம் பிக் நேம்ஸ் தான். பட் அதான் பந்து எல்லா மேட்ச்ல கான்ட்ரிபியூஷன் பண்றான். ஒரு மேட்ச்ல மறக்கிற மாதிரி தான் இன்னொரு மேட்ச்ல யாரோ இன்னொருத்த வந்து விளாடுவாங்க. பட் அந்த இது இல்லை அவங்களுக்கு அந்த ஃபார்ம் கரெக்டா மெயின்டைன் பண்ணல. bowling it's fine, but again they have to mainly they have to work on batting lineup. bowlingல எவ வேணாலும் வந்து பண்ணிட்டு போயின்றாங்க, they have giving contributed, but when it comes to batting they have to work on the batting lineup. Okay, எனக்கு அதேதான். சொல்லு பிரஜா. ஐ திங்க் ஸ்டாப் பண்ணேன். இல்ல அதான் எனக்கும் அதேதான் சொல்ல வந்தேன். ஸோ லைக் ஹைதராபாத் வந்து ஸோ லைக் டாப் ஆர்டரும் கரெக்டாக ஆடி பவுலிங்கை வந்து ஏதாச்சும் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸாக யாராச்சும் பவுலிங் பண்ணாங்கன்னா அவங்களும் லைக் ஒரு ஃபைட்டில் இருக்கிற மாதிரி வருவாங்கன்னு தோணுது. அண்ட் அகெயின் லைக் அவங்க வந்து லைக் 50-50 டீம் தான். ஸோ தே ஹேவ் டு ஒர்க் ஆன் போத். அண்ட் LSG வந்து லைக் பவுலிங்கில் இன்னைக்கு ஆடின மாதிரியே கன்சிஸ்டண்ட்டாக ஆடினாங்கன்னா அவங்க லைக் பேட்டிங்கில் இருக்க அவங்க பேட்டர்ஸ், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸு, ஃபினிஷர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு ரிதமில் வந்து ஃபார்மில் ஆடினாங்கன்னா LSG கூட நான் இனிஷியலே சொன்ன மாதிரி ஒரு ஃபைட்டு கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு நடந்த மாதிரி அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆடினாங்கன்னா லைக் பேட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணின்னு ஒரு நல்ல கேம் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சீசன். LSGயோட bowling looking good. SRH struggling in both the departments. எப்போ ரிட்டர்ன் வர போறாங்கன்னு தெரியல. அப்கமிங் மேட்சஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. லெட்ஸ் see how it goes.
I think that's it. There is nothing much to talk about this match. இதுக்கு மேல நினைக்கிறேன். I think we covered almost all the aspects in this match. So I think that's it. I think from this game, we'll come back to review the evening game, that is RCB CSK, in the next video. Till then, see you guys. Bye bye. Yeah.